ஐயோ! 3 வேளையும் சமைக்கணுமா? எனக்கு டேவே நமக்கு ரொம்ப லேசியாக இருக்கே, நம்ம டயர்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா நீங்கள்? அப்போ இந்த ஷார்ட் விளாக் வந்துட்டு உங்களுக்காக தான். பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பெருசாகவே நான் மார்னிங் வந்து எதுவும் பண்ணல. ஒரு மில்க்கோடு முடிச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டை. ஆஃப்டர்நூன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆஃப்டர்நூன் பண்ணால் நம்ம நைட்டுக்கும் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணால் தான் நம்ம அந்த லெசியிலேருந்து கொஞ்சமாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் வந்து இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு சீரகம், வெந்தயம் இதெல்லாம். சீரகம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. எப்போவும் தாளிப்புக்கு என்னென்ன சேர்ப்போம் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்காக பட்டை, கிராம்பு இந்த மாதிரிலாம் சேர்க்க வேணாம். அது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்காது, இதுக்கு நல்லா இருக்காது இந்த தொக்குக்கு. ஸோ வந்து நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டு நார்மலாக வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். தக்காளி வந்து போடுங்க. தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது தக்காளி தொக்கு தான் இல்லையா? ஸோ வந்து ஆள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாவே வேகும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்கல்ல. மஞ்சள் பொடி ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, பவுடரு, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு அவ்வளோதான். இது பெருசாக வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலை மட்டும் தூவிட்டு நெக்ஸ்ட் வந்து பாவக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ பாவக்காய் பொரியலுமே ரொம்ப பெருசாலாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நறுக்கிட்டு இருக்காமல் கடுகு, கருவேப்பிலை இதை மட்டும் போட்டுட்டு நம்ம பாவக்காயுமே கட் பண்ணி வச்சுருந்ததை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டுட்டு நம்ம வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் வந்துட்டு முக்கியமாக ஆயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வதக்குறோம் இல்லையா. ஸோ கம்மியாக ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா சூப்பராக நம்ம பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா இதோட காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமே இருக்கலாம். பிடிச்சவங்க செஞ்சு சாப்பிடுங்க. பிடிக்கல அப்படின்னா இதுக்கு ஏதாவது சைடிஷாக ஏதாவது உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, அன்றைக்கி நான் இதான் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்டையுமே. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.